ஸ்ரீஹரி ஓம் குருப்யோ நமக. குரு வாழ்க குருவே துணை. இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு உலக மகளிரணி தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. 2026ஆம் ஆண்டிற்கான மேசராசி பலன்கள் பார்ப்போம். மேசராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி. இதில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், கிருத்திகை பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் இந்த ராசியில் இருக்கு. இந்த ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா எதுலேயும் தலைமை பண்பு உள்ளவர்கள். இவங்க எல்லாமே உயர் பதவி, ஹை போஸ்டில் தான் இருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்ட தொழில், அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில், மத்திய அரசு சம்மந்தப்பட்ட துறை, வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதில் உயர்வான பதவி. இவங்க ஓனர் ஆகட்டும், இவங்களுக்கு மேலதிகாரி ஆகட்டும், இவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க. அவ்வளவு டேலண்டான ராசிக்காரர்கள். அடுத்து இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு என்ன பலன் தருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு ராசிக்கு 3ல் இருந்து 7ஆம் இடத்தையும், ராசிக்கு 9ஆம் இடத்தையும், ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3, 7, 11 சம்பந்தம் வர்றதுனால இவங்களோட அபிலாசைகள், இவங்களோட அனைத்து விஷயமான ஆசைகளும் நிறைவேறும். எந்த இதுலையும் முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா வெற்றி அடைவாங்க. முயற்சி எடுத்தால் தான் வெற்றி அடைவாங்க. ஏன்னா 3ல் குரு. அப்போ முயற்சி செய்தாங்க அப்படின்னா இவங்க அதிக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு, சூழல் அதிகம் உண்டு. இதில் படிக்கும் மாணவர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, வருகின்ற ஏப்ரல் வரை படிப்பு நன்றாக இருக்கும். ஏப்ரலுக்கு மேலே படிப்பு ரீதியாக சில தடைகள், சுமாரான படிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் படிக்கும் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனமாகவும் அக்கறையுடையும் செயல்பட வேண்டும். காதல் அப்படின்னு போயிட்டுருக்கிறவங்களுக்கு காதல் வாய்ப்புகள், இவங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு, சூழல் அதிகம் உண்டு. படிக்கும் மாணவர்கள் படிக்கும் விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடாது. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரலுக்குள்ள திருமணம் ஆகாதவங்களுக்கு, நீண்ட நாள் தடைபட்டு வந்தவங்களுக்கு திருமணம் கைகூடுங்க. தற்போது 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் முயற்சி செய்தாங்கன்னா இவங்களுக்கு வருகின்ற ஏப்ரலுக்குள்ளேயே திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் அதிகமாக இருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு, இதுவரை கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும், நன்மை கிடைக்கும். தொழில் ரீதியாக இவங்க முயற்சிகள் கம்யூனிகேஷன் தொழில், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொழில், அந்நிய மொழி பேசுபவர்களிடம் ஒப்பந்த தொழில், கமிஷன் தொழில், ஆன்மீகம் தொழில் போன்ற தொழில்கள் இவங்களுக்கு வெற்றியை தரும். வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு, சூழல் அதிகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க இந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை அவங்க பயன்படுத்திக்கணும். வெளியூர் இந்த மாதிரி தூரமாக தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளியூரில் போய் தங்கி வேலை செஞ்சாங்க, வெளியூரில் போய் தொழில் செய்தாங்கன்னு அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை இவங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து உடல்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா கால் சம்பந்தமான தொந்தரவு, அம்மா அப்பாவுக்கு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மன ரீதியான சில குழப்பம், தடுமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
பூர்வீகத்துக்கு வருகின்ற 2026 குரு வந்து 12ல் உச்சமாகறதுனால, பூர்வீக ரீதியான 5லேயே கேது இருக்கிறதுனால, பூர்வீக ரீதியான வம்பு, வழக்கு, சில சங்கடங்கள், பிரச்சனைகள தரும். இதுவரை பூர்வீகத்தில எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதில அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக ரீதியா இடமாற்றம், பூர்வீகத்தை விட்டு நாங்க வெளிய இருக்கிறோம்னு சொல்றவங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இது வந்து குருவோட பலன்கள். அடுத்து வந்து சனி பகவான் மீனத்திலிருந்து ராசிக்கு 12லிருந்து 2ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால வருமான ரீதியா சில சங்கடங்கள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், உடல் ரீதியா சில தொந்தரவுகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து அம்மா மற்றும் அப்பாவுக்கு உடல்நிலை கவனம் தேவை. கடன் அப்படிங்கிற விஷயம் தொழில் ரீதியா அப்பாவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சூழல் உண்டு. அதனால தொழில் ரீதியா வெளியூர் மற்றும் வெளியிடம் மாற்றி போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உள்ளூர்லேயே இருக்கிற இடத்துலையே செஞ்சாங்கன்னா கடன் பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து ராகு பகவான் வந்து 11ல் இருந்து 1, 5, 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால ஜாதகருக்கு பூர்வீகம், தந்தை இந்த மாதிரி இதில் வந்து சில பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுக்கும். அதை வந்து வெளியே இந்த மாதிரி மாறி இருக்கும்போது அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. 5ல் கேது. 5ல் கேது அப்படிங்கும்போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், குலதெய்வ வழிபாடு நல்லா எடுத்துக்கணும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள், பூர்வீகத்தில் இது வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க இடம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை நாங்கள் இவ்வளோ நாள் வெளியிருந்தோம் அப்படின்னா அவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வந்தாங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி சூழல் அமைப்பு இருக்குது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு குரு மற்றும் சனி, ராகு, கேது இவங்களால் மேசராசிக்கு வந்து பல நன்மைகளும் சில சங்கடங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்குது. நமக்கு எப்படி கொடுப்பன அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும்போது பல நன்மைகள் ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறோம், இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னம்னா அந்த கஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களாக மாறி நன்மைகள் தர்றதற்கான வாய்ப்பு சூழல் அதிகம் உண்டு. அதனால் ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பெற முடியும். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளும் சில தொந்தரவுகளும் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் சூழல் அதிகம். இவங்களுக்கு வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா மேசராசிக்காரர்கள் பாத யாத்திரை நடந்து போகலாம், செருப்புக்கள் வாங்கி தானம் தரலாம். துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து செருப்புகளை தானம் பண்ணலாம். வியாழக்கிழமை வந்து யாகங்கள், ஹோமம் இந்த மாதிரி பூஜைகளில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி பூஜைகள் செய்யலாம். செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து குழந்தைகள் காப்பகம், குழந்தைகள் ஆசிரமத்துக்கு வந்து இவங்க முடிந்த பொருள் உதவி, பண உதவிகளை செய்யலாம். பராமரிப்பு இல்லாத கோயில்களுக்கு நெய் வாங்கி கொடுத்து அந்த விளக்கேற்றுறதுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். குருமார்களோட அவங்களுக்கு சில உதவிகள் செய்யலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். அவங்களுக்கு குருவாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு சித்தரை மனசில் வச்சு சித்தர் வழிபாடு செய்யலாம். இது வியாழக்கிழமை செஞ்சாங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு அதிக
நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் வந்து 2026ல் அதிக நன்மைகளை பெறணும்னு இறைவனிடத்துல வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றியை பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. 2026ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, என்னோட பெயர் அம்மன் ஆர் சுதா, திருப்பூர். என்னோட தொலைபேசி எண் 9361200773. நன்றி, வணக்கம்.